அல்லாஹு மா யஷாவு, அல்லாஹு நாடியதை அழிப்பான், அழிக்காமல் வைத்தும் இருப்பான். உம்முல் கிதாப், அவனிடம் தாய் ஏடு உள்கிறது. அவன்கிட்ட ஒரு தாய் ஏடு இருக்குது. அவன் நினைச்சதை தருவான், நினைத்ததை என்ன செஞ்சிருவான், மாத்தியும் விடுவான். எப்படி மாத்துகிறான் அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறான், பாத்துக்கிறங்க. வா இதா பத்தல்நாஹு ஆயத்தன் மகானன் வ ஆயத்தும் வல்லாஹு ஆலமு, ஒரு வசனம் ஒரு இடத்தில், இதையும் தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒண்ணு. ஒரு வசனத்தை இடத்தில் மற்றொரு வசனத்தை நாம் மாற்றினால், அல்லாஹ் மாற்றுவான். சில வசனத்தை, ஒரு சட்டத்தை மாற்றுவான், சுட்டி காட்டுவோம். ஆலமு பிமா யுனஸ்ஸில காலு இன்னமா அன்த அக்ஸருஹும் லா யஅலமூன். ஒரு வசனத்தை மாற்றினால் நீர் இட்டுக்கட்டப்பட்டவர் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனா அல்லாஹ்வாகிய நான் நன்கு அறிந்தவன், எதை மாற்றி அமைக்கணும் எதை எடுக்கணும் என்பதை நான் அறிஞ்சவன். என்கிட்ட தாய் ஏடு இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி காட்டினா புரிஞ்சிடும். எப்படி தெரியுமா? ஆரம்ப காலத்துல, ஏன்னா மனிதனுக்கு சட்டம் அப்படிதான் வழங்க முடியும். எல்லா மக்களும், ஒரு 90% மக்கள் மதுபானம் அருந்துவாங்க. மதுபானத்தை நிறுத்தணும், நாளைக்கே மது தடை அப்படின்னு சொன்னா எல்லாரும் மனநோய் வந்து செத்து போயிருவாங்க. எந்த ஒன்னையுமே நிறுத்த சொல்லும் பொழுதும் சரி, ஒரு தடை விதிக்கும் பொழுதும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சொல்லணும். இதுதான் யதார்த்தமான சைக்காலஜி. அப்போ அல்லாஹ் ஒரு சட்டத்தை போடுறான். எப்படி தெரியுமா போடுறான்? மூமின்களே, நீங்கள் தொழுகைக்கு நெருங்கினால், தக்கரபு, நீங்கள் தொழுகைக்கு நெருங்கினால், அன்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கும் பொழுது தொழுகைக்கு நெருங்காதீர்கள். நல்ல கவனமா கேட்டுக்கிறீங்க. இது ஒரு வசனம். அதாவது போதையா இருக்கும் பொழுது தொழுகைக்கு நெருங்காதீங்கன்னா அர்த்தம் என்ன? அதாவது தொழுகும் பொழுது மதுபானம் அருந்தக்கூடாதுன்னு அர்த்தம், மற்ற நேரத்துல அருந்திக்கலான்னு அர்த்தம். அருந்துனாங்க. அப்ப இந்த சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் இப்படிதான் கொஞ்ச நாள் என்ன செய்வாங்க, தொழுகைக்கு வரும்போது மதுபானம் அருந்த மாட்டாங்க. எப்படி திருத்துறான் பாருங்க அல்லாஹ். ஒரே சட்டம் போட்டா கதை முடிஞ்சு போச்சு. அப்ப ஒரு கட்டத்துல என்ன செய்யறான் அல்லாஹ், முழுமையாக தடை விதிச்சிடறான். கொஞ்சம் கொஞ்சமா தொழுகை, நீங்கள் மதுபானத்தை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி கொள்ள கூடாதா, நீங்கள் திருந்தி கொள்ள கூடாதா, இப்படி ஒரு சட்டம் வரும். அப்புறம் ஒரே அடியா அல்லாஹ் என்ன சொல்லுவோம், ஆயுவல்லதீன ஆமனு இஜ்தனிபு, நீங்கள் ஒதுங்கி கொள்ளுங்கள், வல் ஹம்ர வல் மைசிர, சூதாட்டம் மது அருந்துவது அனைத்திலும் ஒதுங்கி கொள்ளுங்கள், அமடி ஷைத்தான், அனைத்தும் சைத்தானுடைய செயல்னு சொல்லி மொத்தமா என்ன செஞ்சிருவோம் அல்லாஹ் தடை விதித்து ஒதுக்கிறோம். அப்ப இந்த ஒரு வசனத்தை மட்டும் எடுத்தா என்னத்துக்கு ஆகும்? ஒரே ஒரு நாள் குரானை எடுக்கிறான், ஓஹோ அப்ப தொழுகை போச்சுல தண்ணி அடிக்க கூடாது நல்லால இருக்குது அப்படின்னு ஒருத்தன் ஒரு நினப்புல போனா என்னத்துக்கு ஆகும்?